அன்பர்களே, உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருச்சி ரயில்வே நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உறையூர் கடைவீதி பேருந்து நிறுத்தத்திற்கு அருகிலே இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கு திருமூக்கீஸ்வரம் எனும் பெயர் உண்டு. திருஞான சம்பந்தர் தேவாரம் பெற்ற திருத்தலம். 8ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் வரகுண பாண்டியன் கட்டிய கோவில் இது. திருச்சி சாய்மான சுவாமி கோவில் கல்வெட்டு மூலம் வரகுண பாண்டியன் இந்த கோவிலுக்கு தங்க காசுகளை அளித்ததை அறியலாம். உறையூரில் சோழ மன்னன் ஒருவன் யானையின் மீது அமர்ந்து உலா வரும்போது அதற்கு மதம் பிடித்தது. அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு கோழி யானையின் மத்தகத்தின் மீது நின்று யானையை தன் மூக்கினால் கொத்தி தாக்கி யானையின் மதத்தை அடக்கியது. பின் அது ஒரு வில்வ மரத்தின் கீழ் சென்று மறைந்தது. அங்கே சென்று பார்த்த மன்னன் ஒரு சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்தார். திருமூக்கீஸ்வரம் இப்படித்தான் உருவானது. இதனை கோழியூர் என்றும் கூறுவர். மதம் பிடித்த யானை போல் உயிர்கள் செயல்படும் போது அவற்றை அடக்கி அறத்தில் நிலைநிறுத்தும் பணியை ஈசன் மேற்கொள்வார் என்னும் உண்மையை இந்த தலத்தில் ஈசன் நமக்கு உணர்த்துகிறார். உதங்கமா முனிவருக்கு காலையில் ரத்னலிங்கமாகவும், நண்பகலிலே ஸ்படிகமாகவும், மாலையிலே சொர்ணலிங்கமாகவும், இரவில் வைரலிங்கமாகவும், அர்த்தஜாமத்திலே சித்திரலிங்கமாகவும் காட்சி கொடுத்தமையினால் ஈசன் இங்கு பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்படுகிறார். போரில் ஒரு சிவனடியார் இறந்தது கண்டு அவரது தலையை தங்கத்தட்டில் ஏந்தி நெருப்பில் விழுந்து முக்தி பெற்றார் புகழ்ச்சோழ நாயனார். அது இந்த தலத்தில் தான். கிழக்கு நோக்கிய ஆலயம் இது. நுழைந்தவுடன் நந்தி மண்டபம், அடுத்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம் கடந்து கருவறை உள்ளது. கருவறையில் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரரை அகண்ட ஆவுடையாரின் சுயம்புலிங்க வடிவிலே நாம் இங்கே தரிசிக்கலாம். அவருக்கு திருமூக்கீஸ்வரர் அடிகள், பங்குனி ஈஸ்வரன், பில்வநாதர் போன்ற திருநாமங்களும் உண்டு. தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் காந்திமதி கையில் அங்குஷம் தாமரை மலர் வைத்துக்கொண்டு காட்சி தருகிறாள். நாகலோகத்தில் நாக கண்ணீரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னரால் கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பெற்றமையினால் இவள் காந்திமதி என பெற்றாள். தீர்த்தம் சிவதீர்த்தம், தலமரம் வில்வம். வெளிப்பிரகார தூண்களில் ஏராளமான சிற்பங்கள் உள்ளன. கருவறையை சுற்றி உள்ள கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் திருவுடை தலை பெருமான், திரு உறையூர் உடையார், திருவுடைத்தலை மகாதேவர், ராஜகம்பீர வடநாட்டு உறையூர் வேந்தன் மூக்கீசமுடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகத்தில் தொடங்கி 10 நாள் பெருந்திருவிழா, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, நடராஜ அபிஷேக நாட்கள், ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், மார்கழி வைபவங்கள், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். பைரவரும் சனி பகவானும் ஒரே சன்னதியில் அருள் பாலிப்பதால் கிரகதோஷ பரிகாரத்தலமாக இந்த ஆலயம் உள்ளது. எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்றியை தரும் உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.